ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றியே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்படும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோம். ஓகேவா? இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம அப்போலோ ஸ்டாக் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்போயுமே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி? ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் எவ்வளவு? ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் எவ்வளவு? 7671. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டுக்கு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டுக்கு ரவுண்ட் ஃபிகர் என்னது? 7200. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7200. இந்த 7200 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, இப்போ நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 7600. இதுக்கு பிஃபோர், அதாவது இதுக்கு பிஃபோர் முன்னாடி இருக்கிற கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸும் இந்த 7600க்கு ஆஃப்டர் இருக்க புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணி 2 பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்சர் எடுங்க. அந்த ஆன்சரை ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் ட்ராப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். அந்த 7600 நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஜோனுக்கு மேலே யார் கால் ப்ரைஸ் மேலே போயிருக்கா இல்லை புட் ப்ரைஸ் கீழே போயிருக்கா பார்க்கணும். மேலேயும் கீழேயும் போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதாவது 7500 கால் ப்ரைஸ், எக்ஸாம்பிளுக்கு 7500 கால் ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, அந்த புட் ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அதாவது ஒன்று மேலேயும் ஒன்று கீழே ஓப்பன் ஆகிருக்கணும். அந்த ஜோனுக்கு மேலேயும் இன்னொன்று கீழே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ட்ரேட் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டுமே மேலே இருந்தோ ரெண்டுமே கீழே இருந்தோ அதை கன்சிடர் பண்ண வேணாம். அதை நம்ம சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா? இப்போ என்னது, ஆப்ஷன் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7200. ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7600. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த